உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண பாருங்கள், திருந்துவீங்கன்னு நினச்சி என் புத்தியை மக்களை எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு நான் வீடியோஸில் வந்து ரிக்வெஸ்ட்டாகவும் சொன்னேன், அட்வைஸாகவும் கொடுத்தேன். பட் இது வரைக்கும் அதை யாரும் பார்த்த மாதிரியும் கேட்ட மாதிரியும் எனக்கு தெரியலை. நான் இதை பற்றி பேசும்போது தெரியும். நேற்று கரூரில் நம்ம தளபதி விஜய் அண்ணா தமிழ் வெற்றி களத்துக்காக பரப்புரைக்கு வந்தார், உங்களுக்கு தெரியும். ஸோ வந்த இடத்துல கிட்டத்தட்ட 38 பேர்கிட்ட உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நான் காலையில் தான் பார்த்தேன். 38 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 6 பேர் குழந்தைகள். கேட்கும்போது உங்களுக்கே எப்படி இருக்குது? அப்போ தலைவர் விஜய் அண்ணா எந்த அளவுக்கு மனசில் வந்து வலி இருந்தால் பத்திரிகைக்காரங்களை கூட சந்தித்து பேசாமல் போயிருப்பார். இது யார் மீது தவறு? எல்லாரும் அரசாங்கத்தை குறை சொல்கிறீங்க, விஜய் அண்ணாவை குறை சொல்கிறீங்க. தப்பு அவங்க மேலே இல்லை. நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், விஜய் சார் பரப்புரை வரக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருக்கீங்களா, நீங்கள் பாதுகாப்பாக உணர்றீங்களா, அந்த இடத்த நில்லுங்க நான் சொல்லியிருக்கேன். அப்படியே வயசானவங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வந்திருந்தா கூட கூட்டத்து மத்தியில் ஏன் நிற்க போகிறீங்க? அவுட்டரில் நின்று எங்கேயோ ஒரு லாங்கில் நீங்கள் சேஃபாக இருந்துட்டு எங்கேயோ ஒரு லாங்கில் இருந்துட்டு விஜய் சாரை பார்த்துட்டு கை காட்டிட்டு போயிருக்கலாம். கரூர் மக்களுக்கு விஜய் ரமேஷ் என் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். தயவு செஞ்சு இனிமையாக திருந்துங்க.